சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, வந்து மகேந்திரவாடி ஏரி மகேந்திரவாடி ஏரி இந்த ஏரி சில தகவல் எப்படின்னு ரொம்ப அழகா சூப்பராக இருக்குது. மலர் மகேந்திரவாடி மலர் கொஞ்சம் நான் மணிக்கிற இந்த இடம் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்பிலி வட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரவாடி கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். இந்த இடம் வந்து பல்லவர்கள் ஆண்ட இடம். முதலாம் மகேந்திரவர்மன் இந்த ஏரி வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய பேராலேயே இந்த ஊர் வந்து மகேந்திரவாடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-700 ஏக்கர் பரப்பளவு இருக்கும் இந்த ஏரி. இதனுடைய எல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி கிராமம், இந்த பக்கம் வடக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்புகல் மேடு, அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று தெரியுது பாருங்க, இதுதான் வந்து மகேந்திரவாடி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வடக்கு சைடு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கோத்தம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்னும் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா இந்த மரம்லாம் இதை தாண்டி அந்தாண்ட பக்கம் இதனுடைய கண்டினியூஷன் இருக்குது. இது ஏரியுடைய கண்டினியூஷன் இருக்குது. கிட்டத்தட்ட பானாவரம் கிட்ட வரைக்கும் பானாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த பக்கம் வந்து வேடநாம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு, மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா வேடநாம்பல் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரியே தான் நம்ம ஏரி வந்து அமைச்சிருக்கு. மகேந்திரவாடி ஏரி, முதலாம் மகேந்திரப்பட்ட ஏரி, இதுதான் வந்து உங்களுக்கு கரை பண்ணுறேன். இந்த பாருங்க, இந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாம் போகும், வண்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே ஒரு நடக்கான திட்டத்தில் அது வந்து இதில் வந்து நிறைய வகையான நிறைய வகையான அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. அது ஜஸ்ட் மார்னிங் டைம் ஒரு ரவுண்ட் அப்படி போய் அதே மாதிரி ஈவினிங் பண்ணுவாங்க.
ஐ திங்க் சுற்றி நீங்க வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து வேலூர் மாவட்டமா இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டமா மாற்றிட்டாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து 37வது மாவட்டமாக தமிழ்நாட்டில் 38 மயிலாடுதுறை எல்லாம் 7வது மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்துல மிக பெரிய ஏரி அப்படின்னு வந்து கால்வேரி பாக்கு ஏரி, இன்னொன்று வந்து மகேந்திரவாடி ஏரி, செகண்ட் பிளேஸ் வந்து மகேந்திரவாடி ஏரி. சரிங்களா? அந்த சிறப்பம்சத்தை நம்ம ஏரி தான் பெறுது. பண்ணி பஸ் பஸ் போறது ஒரு என்னென்ன ஒரு சைடு அப்படி நான் ஒரு வீடு அது எப்படி பார்த்தோம் அப்படியே வானம் அந்த மாதிரி வழி நம்ம சிறப்பு போகும். இப்படி 630 அந்த மையத்தில் இதை பாருங்க, அலைகளை பாருங்க. கடல்ல எப்படி அலை அது மாதிரி வந்து இந்த அலைகள் பெரிய பெரிய அலையாகும். அதே மாதிரி குளிச்சுனாலும் கடல் தண்ணிக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இது வந்து அந்த தண்ணியினுடைய டேஸ்ட் தெரியும், ஆனா கடல் அந்த தண்ணி அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா கடல் மாதிரி தான் இதனுடைய எண்டிங் வந்து பார்த்தோன்னா எங்க முடியுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு சொல்லலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த சைடு சரிங்களா, இந்த சைடு வந்து ஞானமலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஞானமலை, அது பேரே வந்து ஞானமலை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் கோயில் வந்து ஃபேமஸ். அந்த ஞானமலையிலிருந்து தூண்டில் செய்து மகேந்திரவாடி ஏரியில தூண்டில் போயிட்டு ஒவ்வொரு புராண கதை, அதாவது ஒரு வரலாற்று கதை சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொன்னது தான் அதெல்லாம். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மானவரம் தாண்டியே போகிற மாதிரி இருந்திருக்கும் இந்த ஏரியுடைய பரப்பளவு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு மலை தெரிஞ்சு பாருங்க, அதை ஒட்டியே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதாவது மலை ஒட்டியே இருந்தது இந்த ஏரி அப்படின்னு சொல்லி. ஸோ நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கிறதுனால அப்போ வந்து இடையில் வர பாருங்க அந்த வீட்டு ஸோ அப்படின்னால அப்படியே முன்னாடியே வந்து போயிட்டே அந்த உடம்பு எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய வந்து ஆக்குமைப்பட்டாங்க. மேபி அதுவும் இருந்திருந்தால் வேலூர் மாவட்டத்தில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அலை சத்தம் கேட்கும், அடிக்கிறது அலை சத்தம் இதெல்லாம் பீச்சு மாதிரி பெரிய முடியிலிருந்து சிறிய ஆலமலை இருக்கு இல்லையா, அந்த ஆலமலை அதை வச்சு அதுக்கு பேர் கரை அப்படின்னு மேடத்தோட தண்ணி எல்லாம் இது அப்படின்னா தட்டு தட்டு 10 மணிக்கு அதனால
கடல்ல இருக்கிற மாதிரி அழகா அதே இவ்வளோ அழகு. மேற்பட்ட செருப்பு வாய்ந்த இந்த ஏரியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு பேட் ரோடு போட்டுட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து ஏதோ NH வந்து நேஷனல் ஹைவே வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டி, நான் பஸ்லேயே காமிச்சிருந்தேன், இந்த பாறை இதெல்லாம் போட்டு எடுத்து இதனுடைய கண்டினியூஷனை இங்கே செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நான் வந்து யாருக்கு ஃபேவர், விவசாயிகளுக்கு ஃபேவர். எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த ரோடு போடணும் அப்படின்றதுனாலேயே இந்த ஏரியிலிருந்து நிறைய தண்ணி எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக எல்லா அரச தண்ணி வெளியே இருந்துட்டாங்க. இது வந்து ஒரு வருத்தமான செயலுக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நான் போடணும், வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். இது சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. நான் ஒரு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். Bye. Bye.